அடுத்த நாள் லியோ லிலி கிட்ட வந்து சொல்றா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பணத்துக்காக, அது எனக்கு நல்லாவே தெரியும். பாட்டி சொன்னதுக்காகத்தான் நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 6 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட பாட்டி சொன்னதுக்காகத்தான். பாட்டியனா எனக்கு உயிர். இந்த உலகத்தில் நான் நம்புறது நான் பாட்டியை மட்டும்தான். நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட 6 பொண்ணுங்க மாதிரி இல்லை, அவங்களை விட நீ ரொம்ப மோசமானவ. ஏன் கல்யாணத்துக்கு முதவே நீ என் பாட்டிக்கிட்ட பணம் வாங்கிக்கிறல்ல? எனக்கு தெரியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என் பணத்துக்காகத்தாண்டு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடு என்று லிலியை பார்த்து கோமா சொல்லிட்டு லியோ கிளம்பிட்டான் வேலைக்கு. லிலி வாழ்க்கையில் அவൾക്ക് இப்படி ஒரு நிலைமை வருமென்று அவள் எப்பயும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டான். அங்கே வேலை செய்கிற பாட்டிக்கிட்ட போய் கேட்குறா, லியோ ஏன் இப்படி இருக்கிறாரு? இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த 6 பொண்ணுங்களும் எங்கே போனாங்க? அவன் மனசில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறா. ஆனால் அந்த பாட்டி எதுவும் பதில் சொல்லாமல் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. லிலிக்கு அங்கே இருக்கிற எல்லாமே அவங்க மர்மமாகவே தெரியுது. லிலி அவள் கிராமத்தில் பணம் இல்லாட்டியும் பெரிய வீடு இல்லாட்டியும் அவள் அம்மா கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தா. ஆனால் இங்கே எல்லா வசதி இருந்தும் அவள் தனிமையாகவும் கவலையாகவுமே இருக்கிறாள். அவள் மனசில் பல கேள்வி. கல்யாணம் கட்டிக்கிட்டு அடுத்த நாளே லியோ ஏன் வீட்டை விட்டு போக சொல்கிறான்? என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன கல்யாணம் கட்டாமலே இருந்துச்சு? இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் முழு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுலேயே முடிஞ்சிடுச்சு. லியோவும் வேலையை விட்டு வீட்டுக்கு வாரான். லிலி என்றவ வீட்டிலே இல்லாத ஒருத்தி மாதிரி அவன் வாரான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்கிறான், சாப்பிட்றான். அப்படியே அவன் வேலையெல்லாம் முடிஞ்சதும் நைட் ஆனதும் அவன் பாட்டுக்கு அவன் லிலியை கணக்கே எடுக்காமல் தூங்கிடுறான். லிலியும் அதே மாதிரி தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கிறான். காலை விடிஞ்சதும் நேற்றே மாதிரி லிலிக்கு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போய்த்திடுறான். இப்படியே சில நாட்கள் போனது. லியோவும் வீட்டை விட்டு போ என்று துரத்துறான். அங்கே பாட்டியும் லியோ விட்டு வந்தா அம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று பாட்டியும் மறுபக்கம் மிரட்டுறாங்க. 2 பேர் நடுவில் இருந்துக்கிட்டு சிக்கி தவிக்கிறா லிலி. லியோவும் வழக்கம் போல வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். அங்கே வீட்டில் இருந்த வேலைக்கார அம்மாவும் லிலி பேச்சுக்கு கவனம் கொடுக்காம அவள் பாட்டுக்கு அவன் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே தொடர்ந்து யார் கூடயும் பேசாம யாரையும் பார்க்காம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் என்று நினைச்சி காட்டுக்கு புறப்படுறா. காட்டுக்கு போய் ஒரு விலங்கோ ஒரு பறவையோ அதை கூடயாவது போய் பேசுவோம் என்று நினைச்சு தான் காட்டுக்கு கிளம்புறா லிலி. அடர்ந்த காடு, வழி தவறினா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம போயிடும். அவ காட்டுல பல விலங்குகளை காண்றா, பல பறவைகளை காண்றா. அவ மனசுக்கு அதுவள் ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. சில பறவைகள் கூட பேசுறா, சில விலங்குகள் கூட ஓடி விளையாடுறா. பல நாட்களுக்கு பிறகு அந்த காட்டுல அவ சந்தோஷத்தை காண்றா. காட்டுல சந்தோஷமா இருந்ததால டைம் போனதே அவருக்கு தெரியல. காட்டை விட்டு வர்றதுக்கு லிலிக்கு மனசே இல்லை. அப்படியே சூரியனும் மறைஞ்சிருச்சு. வீட்டுக்கு திரும்பலாம் என்று நினைச்சுக்கிட்டு போற வழியில அவக்கு பாதை தவறிடுச்சு. அந்த பாதை முழுதும் வெறுமே மனித எலும்பு கூடுகளாவே இருந்தது.